அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டி 121 புள்ளிகள் நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்காங்க. பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 130 புள்ளிகள் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்காங்க. இதை பார்த்தாலே ஒரு விஷயம் நம்மளுக்கு புலப்படும். அப்போ நிஃப்டி வந்துட்டு ஒரு வீக் க்ளோசிங் அப்படிங்கிறதும், பேங்க் நிஃப்டிங்கிறது வந்து நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது சிறிதளவு ஸ்ட்ராங் பலவீனம் இல்லாமல் இருக்கிறதும் தெரிய வரி. அதாவது நிஃப்டிக்கு பேங்க் நிஃப்டி பரவாயில்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அடுத்தது மிட் கேப் நம்மளுக்கு பாசிட்டிவில் முடிச்சிருக்கிறாங்க. அப்போது இந்த செக்டார் வைஸில் ஒரு ஸ்டாக்ஸை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எப்படி இருந்திருக்கும்? அப்போது பேங்க் நிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக்ஸை விட நிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக்ஸ் வெயிட்டேஜில் கம்மியாக இருந்திருக்கு, அதாவது இறங்க முகத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வருகிறது. அப்போ இதற்கு எதற்கு காரணம் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சு, அப்போ எந்த செக்டார் வீக்காக இருக்குது, எந்த செக்டார் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு பார்த்து தான் வியாபாரம் செய்ய வேண்டும். அப்போ இன்றைக்கி ப்ரீ மார்க்கெட் ஓப்பன்லேயே இதை காமிச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக காமிச்சிருக்கு. அதற்கு காரணம் அப்படிங்கிறது ப்ரீ மார்க்கெட் ஓப்பனில் நம்மளுக்கு எந்த ஸ்டாக்னால் இன்றைக்கி தாக்கம் இருந்தது அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரீ மார்க்கெட்டில் இன்றைக்கி ரிலையன்ஸ், பாரதி ஏர்டெல், மாருதி, ஆக்சிஸ் பேங்க், ஐசிசி பேங்க் இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட 2% ஏற்றத்தில், அதாவது ரிலையன்ஸ், பாரதி ஏர்டெல் 3% ஏற்றத்திலேயே நம்மளுக்கு துவங்கியிருக்காங்க. நெகட்டிவ் அப்படிங்கிறது யாருன்னு பார்க்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஃபி அப்படிங்கிறது காலையிலேயே ஒரு 10% டவுனில். அப்போது நிஃப்டியோட வெயிட்டேஜில் அதிகமான தாக்கம் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் பார்க்கும்போது இன்ஃபோசிஸ்க்கு ஒரு நல்ல ஒரு தாக்கம் இருக்கிறது அப்படிங்கிறது அனைக்குமே தெரியும், அதாவது வெயிட்டேஜில். அப்போ நிஃப்டியை தாக்கு பிடிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா, விப்ரோ, டிசிஎஸ் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஐடி செக்டரே ஒரு இம்பேக்ட் இல்லாத ஜோனில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு. அப்போது வெயிட்டேஜான ஸ்கிரிப்ட் போது அப்போ நிஃப்டியை கீழே இழுத்துட்டு போகக்கூடிய வாய்ப்பு யார்கிட்ட இருந்தது அப்படின்னா இன்றைக்கி ஐடி செக்டாரில் இருந்தது. இது நியூஸ் பேஸ்டோ என்னவோ ஆக மொத்தம் இன்றைக்கி செக்டார் வைஸில் நம்ம ஐடி செக்டாரோட தாக்கம் எப்படி அப்படிங்கிறது பார்த்த உடனே தெரிந்து விட்டது. அடுத்து நிஃப்டியோட எஃப்என்டோ ஸ்டாக்ஸ் பார்க்கணும். எஃப்என்டோலையும் அப்படி தான், நிஃப்டியில் எப்படி இருந்தோ அதே மாதிரி எஃப்என்டோலையும் பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ், பாரதி ஏர்டெல், மாருதி தான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அடுத்தது பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ஜோனில் சேம் நிஃப்டியோடைய இவங்களே தான் இதுலேயும், அதாவது இன்ஃபோசிஸ், டெக் மஹிந்திரா, பிரசிடென்ட், எல்டிடிஎஸ், எல்டிஐஎம் இவங்க எல்லாமே ஒரு க்ரோஃபோர்ஜ் எல்லாமே ஐடி செக்டாரே இன்றைக்கி படுத்தே விட்டது அப்படிங்கன்னு சொல்லலாம். அப்போ இவங்க என்னென்ன ஏற்படுத்தினாங்க, இப்போ சந்தையோட முடிவில் யார் தாக்கம் ஏற்படுத்தினாங்க அப்படிங்கிறத ஈக்விட்டி அண்ட் எஸ்எம்இயில் பார்க்க வேண்டும். இப்போ பார்த்ததுமே உங்களுக்கே தென்படும் இன்றைக்கி எந்த செக்டார் இன்றைக்கி மார்க்கெட் முடியும் போது லீட் பண்ணியிருக்கு அப்படின்னு. நெஸ்லே இந்தியா, பிரிட்டானியா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தாக்கத்தை கிட்டத்தட்ட ஒரு 2% நியர். நெஸ்லே பார்த்திங்கன்னா 4%. அப்போ என்னென்னா எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அடுத்துக்கப்புறம் வந்து கோல் இண்டியா, ஹிண்டால்கோ அப்படின்னு போகும்போது மெட்டல் செக்டர் இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இன்றைக்கி ஒரு லைஃப் ஹையை பிரேக் பண்ணினது நம்மளுக்கு அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு லைஃப் ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. ஐடிசி லைஃப் ஹை நியர், ஆமாம் இன்றைக்கி தான் ஐடிசியும் லைஃப் ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு இம்பேக்டட் ஸ்டாக்ஸாக இருந்திருக்கு. இதுவே எஃப்என்டோலையும் என்ன இருந்தது அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும். ஏன்னா நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது எஃப்என்டோவில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். நிஃப்டியை விட அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துறது மற்ற எஃப்என்டோ ஸ்டாக்ஸாக இருக்கும். இப்போ ஏபிசி கேபிட்டல் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவங்களும் லைஃப் ஹை உடச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட 5% ஏற்றம். நெஸ்லே அதே எஃப்என்டோலையும் சரி நிஃப்டிலையும் சரி இருக்கிறதுலேயே இந்த ஸ்டாக் நெஸ்லே இந்தியா தான் ஒரு லீட் பண்ணியிருக்கு. இந்தியா சிமெண்ட்ஸும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய நிறுவனங்களாக இருந்திருக்கு. ஸோ இவ்வாறு தான் நிறுவனங்கள் இருக்காங்க. ஆனால் முடிவரும் போதும் கூட ஐடி செக்டர் வந்து பலவீனமாகவே முடிஞ்சிருந்தாங்க. இன்ஃபி பார்த்திங்கன்னா 10% தொடங்கினாலும் ஓப்பன் எங்கேயோ 1250 ரூபா ஓப்பன், 1185 மட்டும் கீழே போனாலும் திருப்பி ஓப்பனுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது,
நியர்பை பாசிட்டிவ்னே சொல்லலாம். ஓப்பனுக்கு மேலே முடிச்சனால ஒரு பாசிட்டிவ். இந்த மாற இது வந்துட்டு லோயர் எண்டில் வரக்கூடாது. லோயருங்கிற இடத்துல வந்துட்டு இந்த மாற தாக்கங்கள் வரக்கூடாது. அப்போது நாளைக்கு வந்து இதோட பிரேக் அவுட் என்ன இருக்க போகுதுன்னா 1185 டு 1261. அதற்கும் நேற்றைய லோவுக்கும் பார்த்திங்கன்னா பெரிய கேப் இருக்குது. ஸோ இந்த ஹை லோ வச்சு தான் இனி அடுத்து இன்ஃபோசிஸோட பயணம் இருக்க போகிறது அப்படிங்கிறது தென்படுகிறது. அடுத்து நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷன் டு இண்டெக்ஸ்னால் வெயிட்டேஜோட ஸ்கிரிப்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். நெஸ்லே பார்த்தீங்கன்னா 4% ஏற்றங்கள் நெஸ்லே கொடுத்துருந்தாலும் அவங்க கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 21 பாயிண்ட்ஸ் தான். ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.51 12 பாயிண்ட்ஸ். அதாவது நெஸ்லே வந்து 4% ஏற்றத்திற்கும் அவங்களோட கான்ட்ரிபியூஷனுக்கும் ரிலையன்ஸ் 0.5% அவங்களோட கான்ட்ரிபியூஷனுக்கு உள்ள வித்தியாசம் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அதுக்கடுத்து எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2% ஏற்றம், அதற்கு வந்துட்டு அவங்க கொடுத்துருக்கிற இம்பேக்ட். ஐடிசி 1% ஏறி இருக்காங்க, அதற்கு உண்டான அவங்க கொடுக்கக்கூடிய இம்பேக்ட். பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா 1% ஏற்றம், அவங்களோட வெயிட்டேஜ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது அனைத்து வெயிட்டேஜுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்ஃபில் பண்ணுனது நம்மளுக்கு வந்துட்டு இன்ஃபோசிஸ் தான். டோட்டல்டாக நிஃப்டி ஏற விடாமல் தடுத்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் யார் அப்படின்னு பார்த்தா இன்ஃபோசிஸ் தான். 130 ரூபா இறங்கியிருக்காங்க. 130 பாயிண்ட்ஸை வந்து நிஃப்டியை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி அவங்க டவுன் சைடை வைக்கக்கூடிய வாய்ப்பு இவர்களிடம் அமைந்து விட்டது. அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹெச்டிஎஃப்சி, லார்சன், டிசிஎஸ் இவங்க எல்லாமே வந்து நெகட்டிவ் ஜோனில் இருக்காங்க. ஐடி செக்டாரும் நல்லா ஒரு டவுன் சைடு முடிவுறவராக இருந்திருக்காங்க. அடுத்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய இறக்கம் எஃப்ஐஎஸோட கையால் எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தா எஃப்ஐஎஸோட மொமெண்டம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கம்மி தான். எஃப்ஐயும் சரி டிஐயும் சரி தான். இது லோயராக இருக்க போகுதுங்கிறதே நம்மளுக்கு இம்ப்ளைட் வாலிட்டிங்கிறது நல்லா தெரிஞ்சிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா அதிலே லோயர் வேல்யூம் காமிச்சிட்டாங்க. அப்போ பெரிய ஆக்ஷன் அப்படிங்கிறது 80% இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது இங்கே தெரிஞ்சாச்சு. அடுத்தது முடிவுறும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஏற்றம், அட்வான்ஸுங்கிறது ஏற்றம், டிக்ளைனுங்கிறது இறக்கம். இவங்க ரெண்டு பேருமே அதாவது காலையில் வந்து ஜாஸ்தியாக இறங்கு முகத்தில் இருந்தவங்களும் ஏறுமுகத்தோட போட்டி ரெண்டு கலந்து ஏறுமுகம் இருக்கிறதோட முடிவில் சந்தை முடிஞ்சிருக்கு. இது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குதா அப்படிங்கிறத நாளை தினம் பார்க்க வேண்டும். சந்தையில் நீங்கள் வந்துட்டு காலையிலேயே ஒரு அக்ரெசிவ் ட்ரேடிங், ஒரு ட்ரெண்டிங் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து ப்ரீ ஓப்பனில் தெரிஞ்சுக்கலாம். அதனால் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு வர்த்தகம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத ஆய்வு செஞ்சுட்டே வாங்க. இதற்கான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். விருப்பம் உள்ளவர்கள் வந்துட்டு 9842610908 என்ற வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொண்டு அதனை உயர்த்தி உங்கள் விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.